வணக்கம் கோபி. வணக்கம் அண்ணா. எங்க மக்கள் நிருபர் நேயர்களுக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க அதிமுகவில் ஏற்படுகின்ற குழப்பத்தை பத்தி தான் உங்கள்ட்ட கேட்க போறேன். இன்னைக்கு அதிமுக ஒரு விஜயோட சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு கான்பிடண்டா எடப்பாடி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக அதிக இடங்கள்ல அதிக இடம் ஜெயிச்சவங்க சிஎம்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அந்த இனத்தோட சேர்ந்தா கரெக்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு பிஜேபிய ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவரு கைய தூக்கி கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த குழப்பத்தில இருந்து அவர் இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. இந்த குழப்பம் ஏன்? ஆனா ஒரு 4 பேருக்காக கட்சியே அடமானம் கொண்ட வச்சுட்டதா சொல்றாங்களே, இது உண்மையா? ஆக்சுவலா என்னன்னாக்கா, அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையான தலைவரா இல்ல அப்படின்றதுதான் இங்க உண்மையான கலை யதார்த்தமா இருக்கு அப்படின்றத அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் தங்களை மீட்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, டெல்லியில இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் போயஸ் கார்டன் வாசல்ல தான் நிக்கணும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அத்வானி அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் கேட்டு கதவை தட்டி அந்த கதவை திறக்கல, கேட்டுல நின்று அவர் வெளியே போன ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா இப்ப சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய சூழல் வந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, தன்னுடைய சுயமரியாதை கொள்கையை விட்டு கொடுத்த ஒரு தலைவனால பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக எந்த இடத்துலயும் மரியாதையை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம். ஜெயலலிதா அம்மையார் மீது ஏகப்பட்ட சொத்து குவிப்பு ஊழல் எல்லாமே இருந்தாலும், வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியை நீங்க கலைக்கிறீங்கனாக்கா ஆதரவு வாபஸ், அதாவது வாஜ்பாய் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடியை அப்ப கொடுத்திருந்தாங்க. வாஜ்பாய் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஆதரவு வாபஸ் வாங்கினப்ப இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமைகள் இருந்தது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தப்போ சரியோ ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு தலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோ ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ இல்ல, இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தும்புறதுக்கு கட்சி போயிட்டா கூட எடப்பாடி பழனிசாமியோட தொடர் எடுக்குது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருந்ததுனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்றது இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சி, வெறும் கூட்டத்தை மட்டுமே கூட்டி கொண்டு காட்டுகின்ற ஒரு கட்சியை நம்பிக்கிட்டு அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கறதும் மறைமுகமாக, அதாவது ஓப்பனா சொன்னாக்கா அவருடைய கட்சி ஆட்களை அவருடைய கூட்டத்துல தாயங்க கொடியை காட்டி கொடி பறக்குதான்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காரத்துக்கு ஒரு புலகாகிதம் அடைகிற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை போயிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுமைக்கு எந்த ஒரு தலைவரா பண்ணுவாங்க. இப்ப திமுக மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னாக்கா ஆளுமையா அவங்க ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. 10-11 தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காரு திமுக கூட்டணியோட. இப்ப எப்படியா தெரிக்கணும்ன்றதுக்காக எத்த தின்னா பித்தம் தெரியுங்கிற நிலைமைக்கு போன எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணிக்கு இது பண்றாரு. கூட்டணி ஆட்சிக்கும் கூட பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமாக கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு. அமித்ஷாவோட போன வருஷம் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி உறுதி செய்த போது அவர் பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்ல நியூஸ் லெட்டரா அப்படியே அந்த பேர் வந்திருக்கு, கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லாதவங்க இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னாக்கா ஜெயக்குமார் அவர்களும் அக்கா வளர்மதி அவர்களும் எடப்பாடி பழனிசாமிகளுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற குறையா இது கிரீன்ஹவுஸ் ஹவுஸ்ல அவருக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலான தலைமைக்கு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைவர்கள் மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்றாரு தங்கமணி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி இவர்களும் பேசுறது எடப்பாடி பழனிசாமி குடும்பம், அவருடைய சம்பந்தி குடும்பம். இது மட்டும்தான் ஹாப்பியா இருக்கே தவிர வேற யாருமே பிஜேபி தலைமையோட இது பண்ணவே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டமாக மறைமுகமா முன்ன நேரடியா குத்துறவரு இப்ப மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் ஆளுமை இல்லைன்றது வெளிப்படையா பேசிட்டு இருக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சுயமரியாதை உள்ள ஒரு தலைவன் இருந்தாக்கா ஆளுமை இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அது சுயமரியாதை இல்லாததுனால இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட சின்ன சின்ன சிலுண்டி கிட்ட எல்லாம் அசிங்கப்படுறாரு. நமக்கு அது வேதனை தான். இப்ப எங்களை போன்ற உண்மை சொல்லக்கா
இது அதிமுக ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி கையெழுத்து போட்டு வந்திருக்கான்னு சொன்னீங்க. இது தொண்டர்களுக்கு செய்யற துரோகம் தானே? மிகப்பெரிய துரோகம். அதுதான் சொல்றேன். அதாவது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சம்பந்தையும் காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு தயாரா இருக்காரு. தன்னுடைய ஆட்சி தக்க வைப்பதற்காக கடந்த ஆட்சி அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிகொடுக்க வைத்தார்னு தெரியும். ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஜல்லிக்கட்டு பாடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த மாநில உரிமையை அவங்க காவு கொடுக்கறது எல்லா திட்டங்களும் கையெழுத்து போடுறாரு. நேரடியாக விவசாயிகள் சீர்திருத்த மசோதா சட்டத்தை என்ன சொன்ன, எந்த விவசாயிக்கு பாதிப்பு, நானே விவசாயி தான் அப்படின்னு சொன்னவரு கடைசியில பார்த்தா அதே விவசாய சட்டத்துக்கு நான் தான் எதிர்த்த அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்டி பழனிசாமி இருக்கிறாரு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு தலைவனை குறைந்தபட்சம் இருக்கணும். பொய் பேசலாம், தலைவர்கள் பொய் பேசாம ஓட்டுகள் வாங்க முடியாதான். பொய் பேசலாம், அந்த பொய்யில கூட ஒரு அறத்தை கடைபிடிக்கணும். மூணுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மையை இவர் கருப்பு ஸ்கிரீனை போட்டு நான் மூடுறேன்னு சொன்னா யார் ஏற்றுக்கும்? இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா காலத்துல ஒரு விஷயம் ஒருத்தர் இவர் எத்தனை கட்சிப்பா சாதாரண மூஞ்ச தொடர்ந்தா கூட அவர் முகத்தை மூடினான்னு சொல்ற அளவுக்கு சோசியல் மீடியா மிக தெளிவா இருக்குல்ல. எப்படி அரசியல் செட் பண்ணணும்னு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி முட்டாள்தனமா செய்த பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இதாச்சு. அதே போல அதிமுக துரோகத்தை செய்யற தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக பாஜக ஒட்டுண்ணி கிட்டத்தட்ட இந்த ரெசிடென்ட் ஈவில் படம் பார்த்திருப்பீங்க, டி வைரஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பிஜேபிங்கிறது ஒரு ஒட்டுண்ணி வைரஸ். இது முழுக்க முழுக்க அதிமுகவினர் ஜோம்பிகளாக மாத்தி, நாம் தமிழர் கட்சி எப்படி ஜோம்பிகளா இருக்கு அதே போல ஜோம்பிகளாக மாத்தி முழுக்க முழுக்க இந்துத்துவவாதிகளாக மாற்றி போது அப்படிதான் சொல்ல முடியும். சார், இப்ப அவரு டிடிவி அமித்ஷா சொல்லியிருக்காரு, எடப்பாடி முதல்வர்னா நான் வரமாட்டேன் இல்லையா என்கிட்ட கூட்டணி ஆட்சிக்கு உறுதி கொடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் எப்படிப்பா நாங்க முதல்வர் ஆக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது, நீ பாட்டுக்கு நீ வா அப்படின்னு சொன்ன அந்த அக்ரிமெண்ட் சொன்ன பிறகுதான் சேர்ந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மை? இல்ல, உண்மையை சொன்னாக்க டிடிவி தினகரன் இதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாரு. ஏன்னா அண்ணனுக்கு தெரியும் அதிமுக யார் யாரு எப்படி எப்படி வளர்ந்து காரியத்தை சாதிச்சுக்கோங்க டிடிவி தினகரனுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் எந்த அளவுக்கு கூல கும்பிடு போட்டு காலில் உள்ள தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக்கலாம், பதவிகளை வாங்க எப்படி எல்லாம் தெளிவாக இருந்தாலும் காரியங்கள் சாதித்தார்கள் எல்லாம் வெளிப்படையா பார்த்ததுனால டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அத்தனை நயவஞ்சகமா தெரியும். விஷத்துக்கு தானே விஷத்தை பத்தி நல்லா தெரியும். ஓகேங்களா? டிடிவி தினகரன் அவர்களுக்கு சும்மா சொல்லல, அவரும் பாத்தீங்கன்னாக்கா அரசியல கொஞ்சம் ஊர்ன ஒருத்தர் தான் விஷத்தை, அவரும் ஒரு விஷம் தான் என்ன பொறுத்தவரை. ஆனா இந்த விஷம் அந்த விஷத்துக்கு பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் தெளிவாக சொல்றேன். ஆமா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்க எதுவும் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாருல்ல. ஓகே, என் கட்சி நடத்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தோடைய முதலையும் குத்தி இருக்கிறாரு. அவர் தான் முதலையும் குத்திக்கிட்டு இருக்காருன்றது அவருக்கு தெரியல. எல்லாத்து முதலையும் குத்துறவருக்கு இப்ப தான் முதல குத்தி எந்த முதலையும் அவர் தான் முதல் குத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பாத்துக்க முடியுது. அதனால பாத்தீங்கன்னாக்கா டிடிவி தினகரன் மிக தெளிவாக சொல்றாரு. அமித்ஷாவுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அமித்ஷா அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மஞ்சா கூட எப்படி வேலை செய்யும்ன்றது தெரிஞ்சு இருக்கிறதா இதாகுது. ஆக முதல் தேர்தல் முடிவுக்கு அப்புறமேட்டு தெரியும் எல்லாமே வெளிப்படை எப்படி இருக்கும். அதான் இப்ப இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம். அமித்ஷா டிடிவி தினகரனுக்கு இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சொல்லியும் அது தெரிஞ்சிருந்தோம். கூட்டணி அவரு டிஎன்ஏ ஆட்சி தான் வரப்போகுதுன்னு அவர்கிட்டயும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இவரை ஓபிஎஸ் தாமரை 10 சீட்டு கொடுத்து தாமரை சின்னத்துல நிக்கிறதுக்கு உறுதி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கும்போது டிஎன்ஏ ஆட்சி வரும்னு அவங்க சொல்லியிருக்காரு. ஆனா இவர் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே இந்த பக்கம் போறாங்க, அது அந்த பக்கம் போறாங்க. இது அதிமுக தொண்டர்களை ஏமாத்துறதுக்காகவா? இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு தொண்டர்களுக்கு. இல்ல, ஆக்சுவலா என்னன்னாக்கா அதிமுக தொண்டர்களை ஏன்னா பிஜேபியோட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மகாராஷ்டிரால பீகார்ல இப்ப சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் பீகார்ல இதான் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமாருக்கு மட்டும் தான் ஆட்சி அமைக்க போறாருன்னு சொன்னாங்க. ஆனா என்னாச்சு, கூட்டணி கட்சி அவங்க பிஜேபி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்ஸ் கேட்டீங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க, பட்டுன்ட்டு உடனடியாக துணை முதலமைச்சர் எங்க கட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா இல்லைங்களா? டிமாண்ட் போட்டு எடுத்துட்டாங்களா இல்லைங்களா? இதுதான் இங்க நடக்குது. ஓகேங்களா? ஆனா அதான் சொல்றேன், பிஜேபின்றது ஒட்டுண்ணி. அது இப்ப பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் கட்சி காலி பண்ணுது, அதே போல அதிமுக ஏற்கனவே ஒரு தடவை கூட்டணி வச்ச பாவத்துக்கு தான் முழுக்க
பாதிக்கு பாதி காவு வாங்கி இன்னைக்கு அந்த கட்சி வந்துட்டு ரொம்ப மட்ட ரகமா போயிருக்கு. டி ராஜேந்திரன் அவர்களுடைய கட்சி இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டு அதிமுக நிலைமை போயிடுமா அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையை சொன்னாக்கா ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ அதிமுக எந்த அளவுக்கு மோடியா லேடியா, அதாவது அவங்க பாஷையா சொல்றேன், நான் அந்த ஜாதி பேரை சொல்ல விரும்பல, மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஒரு கட்சி இன்னைக்கு போய் டெல்லியில போயிட்டு காலில் விழுற அளவுக்கு போயிருக்குனாக்கா என்ன காரணம்? இந்த மாதிரி இந்த ஏமாற்று வேலை வந்துட்டு அதாவது எல்லா நேரமும் தன்னுடைய அமாவாசை தனம் வந்துட்டு எடுப்படும் எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு தடையும் அவருக்கு வந்துட்டு காலம் வந்து வாய்ப்பு கொடுக்காது. அவருடைய அமாவாசை தனத்துக்கு மிகப்பெரிய அடியை வந்து கொடுக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி எடப்பாடி பழனிசாமியா லாக் பண்ணி இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையில என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் அவருடைய அவருடைய ஊழல் ஃபைலு, அவர் சம்பந்தியோட ஊழல் ஃபைலு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்கமணி வேலுமணி இவங்களுடைய ஊழல் ஃபைல வைத்து கொண்டுதானே கூட்டணி பேச்சுவார்த்தை பேரணி. இவன் கூட்டணிக்கு வரையா இல்ல ஈடு ஏழுட்டுமா? திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் அத்தனை ஈடு இருக்குது. ஓகேங்களா. கடந்த ஆட்சி காலத்துல விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடந்தப்ப பேப்பர் துண்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. விஜயபாஸ்கர் ஒரு கைது கூட நடக்கல. தங்கமணி வேலுமணி மேல வந்துட்டு அதான் வந்துட்டு அந்த குளோரின் பவுடர் வாங்குறது வந்துட்டு ஒரு தொடப்பத்துக்கு 5000 ரூபாய் சொல்லி பட்ஜெட் போட்டு தொடப்பத்துல எல்லாம் ஊழல் பண்ண அளவுக்கு மோசமா இருந்த எஸ்பி வேலுமணி மேலையெல்லாம் எந்த ஒரு ஈடு எதுவுமே வர கிடையாது. ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா காரணத்தோட அமித்ஷா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு வேணும் தெரியும். தமிழ்நாட்டோட அரசியலை காலி பண்ணணும். தமிழ்நாட்டோட வளர்ச்சி இன்னைக்கு அவங்க கண்ணை ஒருத்துது. எல்லாம் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா நிதி வஞ்சகமும் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு பொருளாதாரத்துல முன்னேறி நிக்குது. முதன்மை மாநிலமா நிக்குது. இது அவங்களுக்கு பொறுக்க முடியல. என்னன்னா எந்த முட்டுக்கட்டை போட்டாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் முன்னுக்கு வரானாக்கா அந்த கல்வியை காலி பண்ணணும். அதுக்கு ஒரே வழி உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஊழல் ஃபைல வைத்துக் கொண்டு இது பண்ணாங்க. அப்படிதான் அந்த கூட்டணி வந்து நடந்திருக்கு. இல்ல சார், நம்ம முதல் இது தொண்டர்களை ஏமாத்துற, அதாவது ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. தொண்டர்களான தொண்டர் தெளிவா இருக்காங்க. இதை வந்து அவங்க வந்து கடைசியில விஜயில தான் சேரணும்னு அவங்க தொண்டர்கள் நிக்கிறாங்க. இதை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. அப்புறம் இப்ப ஒரு ஆளா இழுத்துட்டா இருப்பாருங்க. கடைசியில அதிமுகல வந்து தாமரை இலை சின்னத்துல நிக்க வைக்கிறதுக்கே இவர் ரெடி ஆயிட்டாருன்னா இப்ப எடப்பாடியும் அதேதான் வரும். டிஎன்ஏ கூட்டணி ஆட்சிக்கு தான் ஒத்துக்கிட்டு தான் இப்ப போறாரு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அப்புறம் சீமான் வந்து பெரியாரை இவ்வளவு இழிவுபடுத்துறப்ப திராவிட கட்சியான அதிமுக வந்து ஒரு வார்த்தையோட அதை பத்தி பேசல. சுபவீரோட என்ன வந்து எல்லாரும் கத்துறாங்க, ஆனா நீங்க யாருமே குரல் கொடுக்கலன்னு ஒரு இதுலயோட பேசியிருக்காரு, ட்விட் போட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது அதிமுக ஏன் வந்து பெரியாரை ஏன்னா அவரு அதிமுக வந்து பெரியார் கொள்கையில வந்ததுதான், அதுவும் எம்ஜிஆருடைய இது அதுதான். ஏன் இதை வந்து குரல் கொடுக்கல? இவன் திருப்பரங்குன்றத்துக்கோட ஒரு ஒரு ஓட்டுக்காக இப்படி அமைதியா இருக்கிறது நியாயமா? இல்ல, ஆக்சுவலா வந்து தமிழ்ல ஒரு வார்த்தை சேர்த்தா நெகட்டிவ் வார்த்தையா மாறும், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்தா திமுகவுக்கு முன்னாடி அதிமுக பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி ஆவோ சேர்த்தா என்ன ஆகுதோ அல்லது அப்படின்னு ஆயிடுது. அது இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்றதான் அதிமுக. ஓகேங்களா. அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாயிசத்தை எம்ஜிஆர் அவர்கள் முன்வைத்ததா அதிமுகவை உருவாக்குறாரு. ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு என்னன்னாக்கா இவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் கொள்கை பிடிப்பு இல்லாம இருக்குது. இன்னைக்கு பயிற்சி பாசனை திமுக வந்து நடத்துறாங்க. ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷம் 4.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி பாசனை நடத்தி இளைஞர்கள் சித்தாந்த ரீதியா ரெடி பண்ணிருக்காங்க. ஆட்சிக்கு இல்லாத போது பாத்தீங்கன்னாக்கா திராவிட 2.0, திராவிட அரக்கர்கள், ஓகே திராவிட சிறைகள், இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் மூலம் இளைஞர்கள் திரட்ட வேலை பண்ணாங்க ஆட்சியில் இல்லாத 10 ஆண்டு காலத்துல. ஆனா அதிமுக இந்த ஆட்சியில் இல்லாத காலத்துல என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலையே. ஓகே, ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா தயங்கி நின்றுட்டு இருந்த ஒரு காலகட்டமா தான் அதிமுக வந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரியார் அண்ணாயிசத்தை வந்து எம்ஜிஆர் வந்து பண்ணாலும் பெரியாரோட அவருக்கு பெரியார் மீது அவருக்கு மதிப்பு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிட, ஆனா முழுக்க அதிமுக திராவிட கொள்கையோட போகல. ஓகேங்களா. பெரியாரோட சில கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அவங்க வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாலும் அது இதாகல. இன்னும் வெளிப்படையா அவங்க பெரியாருனால என்ன அதிமுக இருக்க பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்க தொண்டர்களுக்கு வந்து தெரியாத நிலைமையிலதான் இருக்குது. விஜய் கட்சியில வந்துட்டு எப்படி அவருடைய
ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதே போல அதிமுகவிலும் பெரியார் யாரு, அம்பேத்கர் யாரு, ஓகேங்களா, இவங்க மார்க்ஸ் யாரு, இதெல்லாம் தெரியாம இருக்கு. அண்ணன் வைகை செல்வன் போன்ற அண்ணன் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் சிந்தனையாளர்கள் இருக்காங்க. ஆனா இவர்கள் கூட கொண்டு போய் சேர்க்கிற பெரியார் என்ன, பெரியாருடைய கருத்துக்கள் என்ன, மார்க்சுடைய கருத்துக்கள் என்ன, அம்பேத்கருடைய கருத்துக்கள் என்னன்னு. ஏன்னா நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க பெரியாருக்கு போயிட்டீங்க, ஓகே, நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவருடைய வாரிசுகள் சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு இருக்காங்க, நான் தான் அவருடைய பொண்ணு, அவருடைய பொண்ணுன்னு. அதிமுக எவனுக்கா சொரணை இருந்திருந்தாக்கா சம்பந்தப்பட்டவங்களை கேஸ போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது பண்ணிருக்கோம், தடுத்திருக்கோம். இறந்த ஒரு தலைவர் நமக்கே கோபம் வருது, ஓகேங்களா. ஜெயலலிதா அம்மையார் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஒழுக்கத்தின் மீது, ஓகே, அவங்களுக்கு பொண்ணே இருந்தாலும் தவறு இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஓகேங்களா. ஆனா வந்துட்டு என்னன்னாக்கா அப்படி உண்மையிலே பொண்ணு இருந்திருந்தாக்கா கலைஞரோ இல்ல வைகோ அண்ணனோ இல்ல இவங்க சொல்ற நபர்கள் யாராவது ஒருத்தராவது வந்து கொண்டு போய் நிறுத்திருப்பாங்களா? கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்கல்ல, இல்லைங்களா. அரசியல் கைதோட செய்வாங்கன்னு நீங்க சொல்றாங்களா, ஆனா அந்த மாதிரி செய்ய கிடையாது, ஓகேங்களா. ஆனா எனக்கு என்ன ஒரு வேணும்னா திரைத்துறையில் இருக்கவங்களே வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா வந்து கருவுற்று இருந்தாங்க அப்படின்னு பேசுற செய்யுங்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட உடன் இருந்தவர்கள் அப்படி எல்லாம் பேசுறாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் இறந்த பிறகு அதை பேசுறோம். அவன் உயிரோட இருக்கும்போது நீங்க பேசுனீங்களா? ஏன் பேசல? அப்ப பேசியிருந்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவார். உயிரோட இருக்கும்போது யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த அளவுக்கு மோசமாக அந்தரங்கமா சித்தரிக்கிறாங்க. கூட இருந்தவர்களை அவர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை பண்றாங்க, அத்தனை வேலையும் பண்ணி சரி விட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் வந்து நான் தான் வந்துட்டு ஜெயலலிதா அம்மையோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வராங்க. ஒருத்தரையாவது வந்துட்டு உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டீங்களா? இல்ல வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணதான் கோர்ட்ல ஒரு கேஸாவது போட்டீங்களா? இந்த மாதிரி வரவு சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து போடக்கூடாது, ஒரு கேஸாவது போட்டீங்களா? போறதுக்கான உரிமை இருக்குல்ல, போடலாம். ஏன் அதை போட மாட்டேன்றாங்க? அப்படி கேஸ் போறதுக்காவது நீங்க வந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா எடுக்கல. அப்படி தங்களுடைய இதயத்தையும் சொல்லக்கூடிய நம்ம ஜெயலலிதா பற்றி எப்படி ஒரு அவதூறு கிளப்பும் போது சமையலா இருக்கக்கூடிய அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் தலைமைகளும் பெரியார் குறித்து பேசுறதுக்கு அவருக்கு ஏன் ரியாக்ட் பண்ணணும், ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா முதல்ல அதிமுக வந்து அண்ணாவை சொன்ன என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோட்பாடு என்னன்றது நிறுவவே கிடையாது, அப்படிதான் இருக்குது. அப்படி இருக்குமா பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பெரியார் குறித்து பேசிட்டாங்க, அதனால அதிமுக பொங்கலே பொங்கல் பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லிட்டு எச் ராஜா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தான் பேசுறது, எடப்பாடி பழனிசாமி எச் ராஜா தூக்கி உள்ள போட்டார போடலையே, அப்படி எங்க போய் அந்த உணர்வு இருக்கும்? சரி சார், பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டு என்டிஏ தலைவர்களுக்கு கெடு விதிச்சிருக்காருமே. ஆமா, ஜனவரி 28க்குள்ள விஜய் அவர்களை வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னாக்கா என்னுடைய ஆக்ஷன் வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து மிக காட்டமான தன்னுடைய இதை வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களுக்கும் அதுக்கான நெருக்கடியை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இது வந்துட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. ஜனவரி 28க்குள்ள வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு பிப்ரவரி மாசம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாகணும், ஓகேங்களா. பிப்ரவரி செகண்ட் வீக்ல எப்ப வேணா தேர்தல் வரும், தேர்தல் அறிவிப்பு வரும் அப்படின்றத இன்னும் ஒரேபடியா சொன்னாக்கா தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக தேர்தல் அறிவிப்பா கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்காங்க. இப்ப கடைசி கட்ட இந்த சட்டமன்ற கூட்டத்தோட கடைசி கூட்டத்தோட கூடணும் இல்லைங்களா, அதுக்கான விஷயங்கள் இது பண்றதுக்கு தேர்தல் அறிவிப்பு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து விஜய வந்துட்டு கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். நடக்கிற ஜனநாயக விஷயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இதுக்காகதான் எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீனியர் ஜெர்னலிஸ்ட் பிரகாஷ் எம் சாமி கூட வந்துட்டு மிக தெளிவா சொல்றாரு, ஜனநாயகம் படம் 30 வருஷம் நீ என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும், 30 வருஷம் ஆனா ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆனா நான் வெளியில அவரு தாவைக்கா ஒரு ஆளை விசாரிச்சேன், அவங்க சொல்றாங்க எந்த காரணம் கொண்டு நாங்க அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம், அவரை ஜெயில வச்சாலோட நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தலைய ஒருத்தர் சொன்னாரு. அது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஆனா இன்னொன்னு வந்து இப்ப காங்கிரஸ் அங்க போறது இவங்க அனுப்பி வைக்கிறதா சொல்றாங்களே திமுக, காங்கிரஸ் அங்க போய் சேருங்க அப்பதான் அவன் வந்து அவன் இங்க கிட்டக்க வராம சேர்க்கணுங்கிறதுக்கா, அது உண்மையா? இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் நம்பி காங்கிரஸ் வந்துட்டு
அவளுக்கு காங்கிரஸோட தலைமை அவ்வளவு பெரிய தற்கொலை முயற்சி எடுப்பாங்களா அப்படின்னு சந்தேகம். ஏன்னா திமுக கூட்டணி காங்கிரஸுக்கு வந்துட்டு எம்எல்ஏ சீட்டுகள் உறுதி செய்யப்படும். திமுக கூட்டணி காங்கிரஸுக்கு எம்எல்ஏக்கள் உறுதியாகுவாங்க. அதிமுகவுல காங்கிரஸுக்கு எம்எல்ஏ சீட்டு தான் கொடுப்பாங்க. சீட் ஷேரிங் நடக்கும். எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்களா? ஆட்சி அமைக்கிறதுக்கோ நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ கிடைப்பாங்க, கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் போன காலத்துல பெரும் சரிவு வந்து காங்கிரஸ் தான் வந்திருக்கு. திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆட்சி அமைக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும் பாதிப்பு திமுகவுக்கு இன்னைக்கு இருந்தது இல்லை. ஆனா பெரும் பாதிப்பு காங்கிரஸ்க்கு தான் வரும்ன்றத காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாவேகா காதலர்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா காங்கிரஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள வந்துட்டு ஒரு ஜாதிய பாகுபாடு நிலைமை வந்துட்டு அந்த தலைமைக்கு எதிராக நடந்துட்டு இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணையார்களா இருந்த எங்களுக்கு வந்து தலைவரா இருக்குதா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட எழும்பினுடைய விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வைத்துக் கொண்டு அவர்கள் வந்துட்டு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. செல்வ பெருந்தகை மிக தெளிவாக சொல்லிட்டாரு, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடாதீங்க. கூட்டணி வச்சு என்னன்னா தேசிய தலைமையில முடிவு பண்ண முடியும். நீங்க உட்காந்து முட்டுச்சத்திர உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வச்சுக்கிட்டா முடிவு செய்ய முடியாது. மிக தெளிவாக செல்வ பெருந்தகை சொல்றாரு, ஆஸ் ஃபார் த டைரக்ஷன் அங்க என்ன இருந்து வருதோ டெல்லியில வந்து தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க கேட்போம்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை வெளிப்படையா சொல்றாரு. அதே மாதிரி கூட்டணி ஆட்சியா இல்ல கூட்டணியில வந்துட்டு இடமாண்டது திமுகவுடைய தலைமையும் காங்கிரஸோட மேலிட குழுவோ எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி எத்தனை சீட்டு பண்ணதுல ஆட்சியில திமுக கூட்டணியில் இருக்க எந்த ஒரு கட்சியும் ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்துக்கு வரல. காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள், வெளிப்படையா தாவேகா காதலர்கள் தான் விரும்புறாங்களே தவிர பெரும்பாலான நபர்கள் வந்துட்டு அது விரும்ப கிடையாது. சரி, ராமதாசும் தேமுதிமுகவும் அதிமுக வர்றதா சொல்றாங்களே, காங்கிரஸ் போச்சுன்னா. ஆனா இது அதிமுக கூட்டணிக்கு சொல்றீங்க. டிஎம்கே ராமதாசும் தேமுதிமுகவும் அவங்க 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 9 இடம் தரோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு எம்பி. இவங்க 8 இடம் ஒரு எம்பி தரேன்னு சொல்லியிருக்காங்களாம். இதுலதான் போயிட்டு இது வந்து இல்ல என்னன்னாக்கா இது வந்துட்டு அதுக்கான வாய்ப்பு இல்ல. திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு வந்து 95% வந்துட்டு இல்ல. இருக்கிற சிறுவண்டிகளால வந்துட்டு சில சலசலப்புகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விதத்துல வந்து பிரச்சனை பண்ணா மட்டும்தான் இதாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெளியே போகாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேமுதிக வந்துட்டு ஒவ்வொரு தேர்தலும் போது பல நடுவில் பால் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி குறித்து இந்த மாதிரி இதை வந்து வைப்பாங்க. உண்மையா சொன்னாங்க, கடவுள் நடந்த கூட்டத்துல வந்து வெளிப்படையாக நாங்க திமுக கூட்டணிக்கு போகிறது தயாரா இல்ல, அதிமுக கூட்டணிக்கு போக தயாரா, எங்களுடைய சாய்ஸ் விஜய்ன்றத வெளிப்படையாக சுத்தி சொல்லிட்டாரு. அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி சுதீஷ் வந்து சொல்றாரு, நாங்க வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்டுக்கோ 20 சீட்டுக்கோ போற ஆட்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் சீட் இல்ல பேரம் ஸ்வீட் பாக்ஸுக்கா போறவங்க இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு துணை முதலமைச்சர் பதவியை பிரேமலதா அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாக்கா திமுகவும் அதிமுகவும் ஒத்துக்குமா? அப்படி ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான ஓப்பன் சோர்ஸ் ஓப்பனா கேட்டு தொடர்ந்து வச்சிருக்கு விஜய் அவர்களோட போறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா வேகம் படியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்காக விஜய் பெரும்பாங்கன் வந்துட்டு எங்களுடைய சொத்துக்கள் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா வேகம் படிவதற்கான சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வராங்க அப்படின்னாக்கா அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஒப்புகையில தான் நடக்கும். அண்ணன் திருமாவளவன் அவருடைய சம்பந்தம் இல்லாம, ஏன்னா வெளிப்படையா சொல்லிட்டாங்க அண்ணன் திருமாவளவன் நடக்கலாம் ராமதாசே அது நடக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதான் சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்களை வந்துட்டு சமாதானப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் தரப்பு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது நடந்ததுனாக்கா மீண்டும் ஒரு எழுச்சி வந்து உருவாகும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்துக் கொண்டுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சனாதன கோட்பாடு ஏற்படு. உண்மையை சொன்னாங்க, வன்னியர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சண்டையை மூட்டிக்கிற வேலையை வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான வேலையை வந்துட்டு ஐயா ராமதாஸ் போன்ற ஒரு மூத்த தலைவர் வந்துட்டு அண்ணன் திருமாவளவர்களோட வந்து மீண்டும் கை கோர்க்கும் போது இந்த சனாதன சங்கிகளுடைய அத்தனை சில்லாட்டங்களும் சல்லியா உடைக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து முழுக்க ஜாதி வெறியராக ஆரம்பிச்சு வந்து இல்ல. அவர் எப்ப மாறாருனாக்கா அவருடைய பையனுடைய அரசியலுக்கான அவர் எடுத்த சில கடந்த கால உண்மை சொன்னா இளவரசன் அவருடைய மரணத்துக்கு பிறகு எடுத்து அவருடைய பையனுடைய அரசியலுக்காக
கிட்டத்தட்ட அன்புமணி அவர்கள் ஐயா ராமதாஸ் மேனிபுலேட் பண்ணாங்க, சுத்தி இருக்கவங்க மேனிபுலேட் பண்ணி. ஏன்னா ஐயா ராமதாஸ் ஜாதிய உணர்வு இல்லாம இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க வந்து ஜாதியை தொடர்ந்து பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு பெருமிதம் வரும் இல்லைங்களா, அது வந்து புஜங்களை ஒழுத்தி அந்த மாதிரிலாம் அவர் பேசினாரு. ஆனா அவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இனிமேலா குறைந்தபட்சம், ஏன்னா உண்மை சொன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் வன்னிய சமூக மக்கள் பல சமூகங்கள் வந்துட்டு பல மக்கள் வந்து முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே கடந்த 10 ஆண்டுகள்ல அன்புமணி அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல். ஓர ரயில் மேல கல்லெறின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனை வந்துட்டு உருவாக்கி கொடுத்துட்டாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இப்ப அதெல்லாம் சரி செய்யணும்னாக்கா சமத்துவத்தை சகோதரத்துவத்தையும் சொல்லுகின்ற இடத்துக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னிய இளைஞர்களை மீட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அண்ணன் வேலுமுருகன் எடுத்த அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு ஐயா ராமதாஸ் அவர்களும் எடுத்துக்கொண்டு அண்ணன் திருமா மற்றும் அண்ணன் வேலுமுருகன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு திமுக கூட்டணியில இணைந்தாருங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே நல்ல ஒரு இது கிடைக்கும். இது சமூக மாற்றத்துக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக அதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு அண்ணன் திருமா அவர்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்றதான். ஏன்னா இந்த நேரத்துல பால் வந்துட்டு அண்ணன் திருமா கையில தான் இருக்குது. அவர் எடுக்கிற முடிவு தான் இங்க சரியா இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். விரிவான தகவல் கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி அண்ணா.